أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه إذ قالوا لقومهم إنا براء منكم ومما تعبدون من دون الله كفرنا بكم وبدا بيننا وبينكم العداوة والبغضاء أبدا حتى تؤمنوا بالله وحده إلا قول إبراهيم لأبيه لأستغفرن لك وما أملك لك من الله من شيء ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. உங்களுக்கு இப்ராஹீமிடத்திலும் அவருடைய தோழர்களிடத்திலும் ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அதாவது அவர்கள் தங்கள் சமூகத்தாரிடம் தெளிவாக கூறிவிட்டார்கள், உங்களை விட்டும் இறைவனை விடுத்து நீங்கள் வணங்குகின்ற கடவுளரை விட்டும் நாங்கள் திண்ணமாக விலகிவிட்டோம். நாங்கள் உங்களை நிராகரித்து விட்டோம். மேலும் உங்களுக்கும் எங்களுக்குமிடையே நிரந்தர பகைமையும் வெறுப்பும் ஏற்பட்டுவிட்டன. ஏக அல்லாஹுவின் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரையில். ஆனால் இப்ராஹீம் தன் தந்தையிடம் இவ்வாறு கூறியது விதிவிலக்கானது. நான் உங்களுக்காக நிச்சயம் பாவ மன்னிப்பு கோருவேன். மேலும் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்காக எதையும் பெற்றுத் தருவது என் அதிகாரத்திற்கு உட்பட்டதல்ல. இப்ராஹீமும் அவருடைய தோழர்களும் இவ்வாறு இறைஞ்சினார்கள், எங்கள் அதிபதியே, உன்னையே நாங்கள் முழுமையாக சார்ந்திருக்கின்றோம். உன் பக்கமே நாங்கள் மீண்டு விட்டோம். உனது திருச்சமூகத்திற்கே நாங்கள் திரும்பி வரவேண்டி இருக்கின்றது. எங்கள் அதிபதியே, நிராகரிப்பாளர்களுக்கு எங்களை ஒரு சோதனையாய் ஆக்கிவிடாதே. ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم. எங்கள் அதிபதியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருள். ஐயமின்றி நீயே வல்லமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றாய்.